ஹாய் மக்களே, நான் இன்றைக்கி அவ்வளோ டென்ஷன் அவ்வளோ கோபத்தில் இருக்கேன். என்னென்னா, நாங்கள் வந்து ஆல்ரெடி ரோட்டுக்கு எங்கள் வீட்டுக்கும் ஆப்போசிட்டில் நடுவில் ரோடு இருக்குது. அந்தாண்டி எங்கள் இடம்தான். நாங்கள் ஸ்டார்டிங்கில் அங்காண்ட தான் இருந்தோம், கூரை வீட்டில் இருந்தோம். வீடு கட்டிட்டு தான் நாங்கள் இங்காண்ட வந்தோம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலே எங்கள் வீட்டுக்காரோடைய பெரியம்மா பொண்ணு அக்காவாக வேணும் அவருக்கு. அவங்க பேர் சோதி, அவர் பேர் மண்ணாங்கட்டி. நல்லா கேட்டுக்குங்க. அவர் வந்து இந்த பழைய இரும்பு பொருள் வியாபாரத்துக்கெலாம் போவார், காய்கறி வியாபாரத்துக்கு போவார். அவங்க கருவாடு விற்கிறாங்க. அவங்க வந்து அவங்க பசங்கள்கிட்டேருந்து கோபமாக இங்கே வந்து இருக்கிறாங்க. சின்னதாக அவங்க அப்பா வீட்டு இடத்துல வந்து சின்னதாக வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு இடம் அவங்க இடம் இருந்தாங்க. நாங்கள் எங்காண்ட வீடு கட்டி வந்தது தான் அப்படியே அங்காண்ட எங்கள் வீடெல்லாம் டேமேஜ் ஆகி இதாகிடுச்சு. அவங்க வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் இடையில ஒரு வேப்ப மரம் இருக்கும். அந்த வேப்ப மரம் வரைக்கும் நாங்கள் அப்போ சமையல் இது போட்டிருந்தோம், ஷெட்டு மாதிரி போட்டு அதில் தான் இருந்தோம். அப்போல்லாம் அவங்க என்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க, நல்லா தான் இருந்தாங்க. இடையில அவங்க பேசுகிறது எங்களை கொண்டே அவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு வீடு கட்டுறதுக்கான தேவையெல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இந்த தெருவில் குறைஞ்சபட்சம் 15 வீடு இருக்குது. முக்கியமான சொந்தக்காரங்களாம் அவங்களுக்கு இங்கே இருக்காங்க. நான் யாரையும் சொல்ல விரும்பலை. அன்னைக்கு அந்த சொந்த பந்தங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு கரண்ட்டு கொடுத்து உதவ மாட்டேன்ட்டாங்க. வராத போன்னு சொன்னாங்க. என் காதால் கேட்டிருக்கேன். அது யாருன்னு நான் சொல்ல விரும்பலை. அப்படி இருந்த பட்சத்தில் நான் தான் ரோட்டுக்கு இங்காண்ட கேபிள் போட்டு நான் கரண்ட்டு கொடுத்து நீங்கள் ஷீட்டு 2 நாள் கட் பண்ணி போட்டுட்டீங்க, கரண்ட்டு பில்லு வந்தால் தரேன்னு சொன்னாங்க. தரவே இல்லை. 3000 ரூபா கட்டின கரண்ட்டு பில்லு. எங்கள் வீட்டுக்காரர் என்னை அவ்வளோ திட்டினார். ஒன்றுமே சொல்லலை. யார் சம்பாதிக்கிறது, நான் பொழுதுக்கும் கல் மண் தூக்கி நான் கரண்ட்டு பில்லு கட்டுவேனான்னு திட்டினார். அதை கூட நான் ஏற்றுக்கிட்டோம், முடிஞ்சு. எங்கள் வீட்டில் தான் அவங்க நல்லது கட்டது எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. தண்ணிலாம் அப்போ அவங்களுக்கு லைன் இல்லை. எங்கள் வீட்டில் தான் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அப்புறம் எங்ககிட்டயே சண்டை போட்டு எங்ககிட்டயே பைப் இழுத்துக்கிட்டாங்க. இப்படி எல்லாமே பண்ணிக்கிட்டாங்க. வருஷம் எங்ககிட்ட அவங்க சண்டை வளர்த்துறது தான் வேலை. எங்கள் வீட்டில் அவங்க வீட்டிலேருந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஜாதி அடின்னு சொல்லுவாங்களே, அப்படி இதால் ஒரு 15 அடிக்கு மேலே கேப் வரும். வந்து எங்கள் புளியா மரம் ஒன்று இருந்தது, நல்லா காய்ச்சுது, நிறைய காய் இருக்கும் அதில். அப்படியே ஏற்பட்ட மரத்தை என்னமோ திராகன்னு சொல்லுவாங்களாம்மா, அந்த இதை ஊற்றி அவங்க கொன்னாங்க. நான் கண்ணால் பார்த்தேன். அது ஊற்றி இருந்தது. அது இதுதான் ஊற்றிருக்குன்னு எங்கள் வீட்டுக்காரே ஒரு குச்சி விட்டு ஒரு மாதிரி எடுத்து காமிச்சார். நாங்கள் எதுவுமே சொல்லலை, விட்டுட்டோம். அந்த மரம் அப்படியே பட்டு போயிடுச்சு அடியோட. எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், ஒரு வாயில்லாத இது, அந்த ஒரு உயிரை கொள்கிறாங்கன்னா அதுக்கான பலனை அவங்க அனுபவிச்சுருவாங்க, விட்டுடுனாங்க. அவங்களுடைய பேச்சு அவங்க செயல்பாடுகள் எதுவுமே எங்களுக்கு பிடிக்கல. நாங்கள் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நேராக தான் எங்கள் வீட்டு வாசப்படி இருந்தது. நாங்கள் அதையே தடுத்து இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டோம் நாங்கள். ஏன்னா அவங்களுக்கும் நமக்கும் செட் ஆகலைங்கும் போது நம்ம சும்மா யதார்த்தமாக பேசினாலும் தப்பாக போய்டும்னு இருந்தேன். பார்க்குறேன் குப்பையை கூட்டி அள்ளுறாங்க. நான் மெத்தையில் நின்று பார்க்குறேன். குப்பையை கூட்டி அள்ளி இப்படி சித்துமுத்து பார்த்துட்டு எங்கள் இடத்துல வந்து கொட்டிட்டு போகிறாங்க. நான் எப்பயும் சொல்ல, மரக்கட்டை ரோட்டில் பாருங்கள், மரக்கட்டை வருது பாருங்கள். அந்த மரக்கட்டையை கூட்டி அள்ளிட்டு வந்து என் வாசப்படியில் கொட்டுறாங்க. நல்லா கேட்டுக்குங்க. இதெல்லாம் நல்ல எண்ணம், நல்ல செயலாக இது. காலையில் இன்னைக்கு காலையிலேருந்துங்க சண்டையாக இருக்குது. தேடி வருது ஒரு வம்பம். பயந்துட்டே நான் படுத்துட்டேன். மத்தியானம் சாமி கும்பிட்டுட்டு படுத்துட்டேன். இந்த கேப்பில் யாரோ போய் ஆள் கூப்பிட்டு வந்து எங்கள் மரத்தை அடியோடு வெட்டிட்டாங்க. ஃபுல்லாக வேப்ப மரம். அந்த மரம் தான் குறுக்க இருந்தாத்தே. நீங்களே சொல்லுங்கள். அவங்க வந்து அவங்களுக்கு நிழல் வருதுன்னாலும் எது வருதுன்னாலும் அவங்க சைடு வேலி விட்டுக்கணும். இந்த மாதிரி எனக்கு நிழல் வருது, அதை கழிச்சு கொடுன்னு சொல்லணும். அப்போ எங்களுக்கெல்லாம் குரங்கு தொல்லை இல்லையா? எங்கள் வீட்டை சுற்றி மரம், எத்தனை குரங்கு ஒரு நாளைக்கு குந்திருக்கு. நானே எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். அந்த மரத்தை வெட்டி போட்டு வரம் தெரியாது உள்ளே போய் இருந்துக்கிட்டாங்க. நான் தூங்கி எழுந்துச்சி போகிறேன், வாசலே விரிச்சேன்னு இருக்குது. போய் யார் வெட்டினது அப்படின்னு கேட்குறேன். நான் தான் வெட்டினேன், எனக்கு நிழல் வந்துச்சு, உன் மோன்ட்ட சொன்னாங்கிறாங்க. அவன் சின்ன பிள்ளைகிட்ட அவன்கிட்ட சொன்ன நியாயமா? இந்த மாதிரி அந்த மரத்தை வெட்டி வச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த ஆள் குடிச்சிட்டு வந்தாருன்னா வாயில் ஒரு வார்த்தை கூட நல்ல வார்த்தை வராது, கெட்ட வார்த்தையாக பேசுவார். நாங்கள் ஏன் முன்ன வாசப்படி மாற்றின ரீசனை சொல்கிற மக்களே, தப்பாக இருந்தால் கேளுங்க. பாத்ரூமு அப்படியே யார் உட்காந்துருக்கணும் கூட இல்லாத அப்படியே ரோட்டில் உட்காந்து இந்த பக்கம் விடுவார். எனக்கு அது நேராக எங்கள் வாசப்படி வச்சா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். அப்படியே விடுவார். அப்புறம் என்ன செய்வார் தாங்க, நல்லா பார்த்துங்க, நல்ல எண்ணம். மீன் விற்பார் அவர். மீன் விற்றுட்டு வந்து அந்த அடியில் தண்ணி இருக்கும் பாருங்கள், அதை கொண்டாந்து எங்கள் வாசலில் ஊற்றுவார். என் சித்துமுத்து பார்ப்பார், வாசலில் ஊற்றுவார். அந்த ஆளுங்க ஓவராக குடிப்பான். ஒரே ஒரு வார்த்தை கூட அவன் வாயில் நல்ல வார்த்தை வராது. அவன் பேர் மண்ணாங்கட்டி. வியாபாரத்துக்கு தான் போவார். அந்த ஆள் வேறு வேலைக்கு போக மாட்டார். அந்த பொம்பளை பஜாரிலையும் பஜாரி, பெரிய பஜாரி அது.
அதுக்கு நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது. நான் எங்கள் வீட்டுக்கு லைன் இருக்கும்போது எங்கள் மூத்தார் வீட்டு கொல்லையிலேருந்து தான் இழுத்துட்டோம் போஸ்ட்லேருந்து. யாரை கேட்டு இழுத்தீங்கன்னு எங்களை கேட்டாங்க. சரி இழுத்துட்டோம் மாற்றிக்கிறோன்னோம். அந்த நம்பிக்கை இல்லாத போய் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. உடனே நாங்கள் சட்டப்படி போஸ்ட் போட்டு இழுத்துக்கிட்டோம். நாங்கள் எங்கள் வீட்டு வாசலில் இப்போ அவங்க கிட்டத்தட்ட 12 வருஷமாக அங்கே இருக்காங்க. ஒரு 10 வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்க கரண்ட் இழுத்து. 10 வருஷமாக அந்த கேபிளுக்கு அந்த ஒயர் மட்டும்தாங்க வருது. அதில் ஒரு ஸ்டே கம்பி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு கழி வச்சு கட்டில் எதுவுமே கிடையாதுங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் இடத்துல தான் கீழே கிடக்கு ஒயரு. கீழே கிடக்கு. எங்கள் வெட்டினாங்க பாருங்கள், எங்கள் வேப்ப மரத்தில் போட்டு சுற்றி 2-3 சுற்று வீட்டுக்குள்ளே போகுது. அவங்க வீட்டுக்குள்ளே போகுது ஒயரு. அப்போ இதுக்கெல்லாம் உரிமை இருக்குது அடுத்தவங்க இடத்துல? நான் தான் 10 வருஷமாக சொல்கிறேன் கேபிள் எடுங்க அங்காண்ட போகலன்னு. நான் கருவேப்பிலை ஒடிக்க அங்காண்ட தான் போகணும், குப்பை கொட்டுறதுக்கு அங்காண்ட தான் போகணும், பலாமரம் அங்காண்ட இருக்குது, பலாக்கா காய்க்கிற நேரத்தில் அறக்க போகணும், நான் குப்பை கொட்ட டெய்லி போகணும். இந்த ஒயரில் எங்கே நீங்களே சொல்லுங்கள், ஒரு முள் பட்டு எங்கேயோ ஒரு காயம் இருக்குது, ஏதோ ஒன்று அடிபட்டு ஒரு டேமேஜ் ஆகுது, அப்போ உயிர் சேதம் அவங்க கொடுப்பாங்களா சொல்லுங்கள்? ஒரே ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு கிளை போனதுக்கு ஒரு மரத்தையே வெட்டினவங்க இவங்க. இப்படிப்பட்டவங்கெல்லாம் என்னத்தை மாறிட்டு போக போகிறாங்க? எனக்கு அதுதான் ஒன்றுமே தெரியல. என்னங்க அள்ளிட்டு போக போகிறோம்? மண்ணில் இருக்கிற வரைக்கும் தான். அவன் எப்படி ஏற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சும்மா தான் போக போகிறோம். என்னமோ சொல்லுவாங்க, அவங்க சம்பாதிக்க பேர் புகழ் தான் அவங்க கூட வரும்னு சொல்லுவாங்க. இதுங்க வயசான காலத்தில் இந்த எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அப்படி ஒரு சீப்பாக நடந்துக்குதுங்க. அப்போ எனக்கு எவ்வளோ கோவம் வரும், எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சட்டப்படி போய் இதை இப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல? சொல்லுங்கள் நீங்களே. என் ஆதங்கம் ரைட் தானே? நான் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டுக்கார்ட்ட வீடியோ காலில் போட்டு காட்டிருக்க மக்களே அவ்வளோ ஒரு கோவத்தில் கொடுத்துருக்கேன். இந்த வயசான பொம்பளைக்கு அவ்வளோ ஒரு வன்மை இருக்குது. ஒரு ஷீட்டு மேலே கல் விழுந்தால் கூட எங்கள் பசங்க எடுத்து அடிச்சுதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் அக்கா பையன் வந்து அவன் கொஞ்சம் துருத்துன்னு தான் இருப்பான். அவன் சின்ன வயசில் தெரியாத வயசில் செஞ்சுருப்பான். அவன் இந்த வருஷம் 12th படிக்கிறான். அவன் நல்லா மெச்சூரிட்டியாக இருப்பான். எதுக்கு எடுத்தாலும் எங்களை ஜாடையிலே பேசுறது சொல்லுங்கள். நான் கேட்குறதுக்கு அந்த பொம்பளை நான் 500 ரூபா கொடுத்து வெட்டினேன், 500 ரூபா காசை கொடுங்குது என்கிட்ட. அதுகிட்ட கத்துனதே என் தொண்டை ஃபுல்லாக வலிக்குது மக்களே. அவ்வளோ ஆதாயமாக இருக்குது. ஓகே மக்களே, இதுக்கு என்ன தீர்வு? நான் கோவப்படுறது தப்பாக நியாயமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.